பாஸ்ட் வேற சொல்லிட்டாரு இந்த வாரத்தில் 3 நாளுக்குள்ள பைபிள் படித்தா உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் பெருகும்னு. எனக்கு ஆசீர்வாதம் டபுள் மடங்கு வேணும். அப்போ 3 நாளாக 1.5 நாளாக சுருக்கணும். ஏசப்பா நல்ல பெரிய ஆசீர்வாதமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. 1.5 நாளில் இந்த மொத்த பைபிளை படித்து முடிக்கிறேன். முடிச்சுட்டு உங்கள்கிட்ட மொத்த ஆசீர்வாதத்தையும் அப்படியே எல்லாத்தையும் வாங்குறேன். ரெடியாக இருந்துங்க, படிப்போம். இன்னைக்குள்ள பழைய ஏற்பாடை முடிக்கிறோம்ப்பா. காலைல 9 மணி நைட்டுக்குள்ளே பழைய ஏற்பாடை முடிக்கிறோம். A few minutes later. One hour later. டைம் வேற ஆயிடுச்சு. என்னது? அச்சோ, அசாரம் படிக்க மறந்துட்டான். இன்னைக்கு என்ன தேதி? 23. கர்த்தருக்கு பயந்து டீமை விட்டு விலகு. பைபிள் வேற படிக்கணும். என்ன பண்றது? வழக்கம் போல ஏடு போட்டு பாத்துற வேண்டியது. நேத்து போட்ட ஏடே இருக்கு, அதே எடுப்போம். கண்ணை மூடிட்டு ஒரு வசனம் படிப்போம். எந்த வசனம் நல்லா இருக்கும்? இதை படிப்போம். இது நல்லா இருக்கும்பா. இது என்னது? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமா. இன்னும் கொடுக்கவே இல்லை. இன்னும் ஓட்ட சைக்கிள்ல தான் போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள கர்த்தர் எடுத்தாருல வருது. இது சரியா வராது. நம்ம என்ன பண்ணுவோம்? புதிய ஏற்பாடுக்கு போவோம். ஏன்னா ஏசப்பா வந்து புதிய ஏற்பாடு தான் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு ஏடை போட்டுருவோம். புதிய ஏற்பாட்டை கையை விட்டு எடுத்துருவோம். என்ன எடுக்கலாம்? இப்படி எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்தா வரும். இது என்னது? இதில் பார்ப்போம். நல்ல அதிகாரமா இருக்கு, பார்ப்போம். இதை படிப்போம். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். பைபிள் வேற படிக்கணும், வேலை வேற இருக்கு. பைபிள் படிக்கிறதா? சரி, டிவியில் தான் எவ்வளவோ அது ஓடுது. வசனத்தை போட்டுட்டோம்னா அது பாட்டு ஓட போது. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் நினைச்சுக்க